ஹாய் ஆல். நம்ம இன்றைக்கி ஒரு சில ஜுவல்ஸ்லாம் பார்க்கலாங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, சரி இன்றைக்கி போடலான்னு தோணுச்சு, அதனால தான் போடுறேன். ஃபஸ்ட்டு ஜுவல் வந்து இதை தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கோல்டு மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த செயின் வந்து உங்களுக்கு இந்த கோல்டில் தாலி செயின் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன் பாருங்கள். ஒரிஜினல் கோல்டு லுக்லேயே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். வந்து க்ரீன் கலரில் வரும். இந்த ஸ்டோன் வந்து க்ரீன் கலர் ஸ்டோனு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த குவாலிட்டி பாருங்கள், அந்த ஸ்டோனோட குவாலிட்டிலாம் ஏடி ஸ்டோனு ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். இப்போ கோல்டு விற்கிற ரேட்டில் நம்ம வந்து ஜுவல்லாக வந்து கோல்டை வாங்கி போட முடியாது. வெறும் சேவிங்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கோல்டு வாங்குகிற ரேஞ்சில் இருக்குது கோல்டு. அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பீஸுங்க. இது நிறைய நான் சேல் பண்ணியிருக்கேன். சரி, உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் காட்டுறேன். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தெரியுதா? கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. பாருங்கள், இதுக்கு வந்து ஸ்டெட் இருக்குங்க. இந்த ஸ்டெட் இருக்குது பாருங்கள். மேலே வந்து ரூபி வர மாதிரி இருக்கும், ட்ராப்பிங்ஸ் மாதிரி வரும். ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில ஜுவல்ஸ் மட்டும் காட்டுறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, சரி இன்றைக்கி சும்மா ஒரு 4-5 இது காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான். இது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கோல்டு மாதிரியே இருக்கும். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து நமக்கு அந்த தாலி கொடி வருது இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னு. பாருங்கள், இந்த ஸ்டோனெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டி இருக்குன்னு. சூப்பரான குவாலிட்டிங்க. இங்கே வந்து நீங்கள் பேக் செயின் போடுற மாதிரி வரும். போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ட்ராப்பிங்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து கழுத்தில் தொங்குற மாதிரி வரும் வரிசையாக. ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டட்டு, இந்த ஸ்டட்டு தான் அது. பாருங்கள், நேச்சுரல் லைட்டிங்கில் தான் எடுக்கிறேன், ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப லைட்டிங் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. பாருங்கள், மேலே வந்து ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் வந்து ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன் வரும், நடுவில் க்ரீன் ஸ்டோன் வரும். இதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படியே இந்த ஜுவலுக்கு. ரொம்ப அழகான ஜுவல்லுங்க. இது வந்து நான் ஏற்கனவே இதெல்லாமே வந்து ரெகுலராக என்னோடய குரூப்பில் வந்து நல்லா சேல் ஆகக்கூடிய ஜுவல்ஸு. ரிப்பீட்டடாக ஒரு சில ஜுவல்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க எல்லாம். அதனால் நான் வந்து அதை மட்டும் வீட்டில் வாங்கி வச்சு சேல் பண்ணுவேன். இது பாருங்கள், இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் கருக்காது, அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே கருக்காதுங்க. பாருங்கள், இதில் வந்து ரூபி ஸ்டோனு ஏடி ஸ்டோன் வர மாதிரி இருக்கும். குட்டி க்ரீன் ஸ்டோன் கூட இருக்கும். கோல்டு நெக்லஸ் மாதிரி இருக்கும். பாருங்கள், இங்கே வந்து லக்ஷ்மி இருக்கும். இந்த டாலரில் லக்ஷ்மி இருக்கும். இங்கே வந்து பேர்ல் ஹேங்கிங்ஸ் இருக்கும். இங்கே 2 மயில் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கான ஜுவல்ஸ் தான். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நான் சொல்லிவிடுவேன். பாருங்கள், பேக் செயின் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் வேணும்னா எங்கிட்ட இதுக்கு வந்து நல்லா பெரிய ஸ்டெட்டாகவே இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி தான் வரும். உங்களுக்கு கீழே ட்ராப்ஸ் வரும். நல்லா பெருசாகவே இருக்கும். உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கே போட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு ரூபி ஸ்டோனு ஏடி ஸ்டோன் வரும், பேர்ல் ஹேங்கிங்ஸ் வரும், ப்ளஸ் லக்ஷ்மியும் வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுவுமே போட்டிங்கன்னா எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்குற ரேஞ்சுக்கு இருக்கும். இது ஒரு ஜுவல்லு. இப்போ நான் இது ஒன்று காட்டினேன்.
அடுத்தது பாருங்கள், இது வந்து மெஹந்தி டிசைனில் உங்களுக்கு மெஹந்தி கலரில் மெஹந்தி பாலிஷில் வரும். மெஹந்தி பாலிஷ் வந்து என்னன்னு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு மாதிரி வராமல் ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி கொஞ்சம் டல் பாலிஷ் மாதிரி வரும். அது வந்து வர்றதுமே வந்து உங்களுக்கு நல்லா எடுபட்டும், போடும்போது உங்களுக்கு நல்லா எடுபடுற மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் மாதிரி இருக்கும், சுற்றி ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க இது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி டைப் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஃபேன்சி ட்ரெஸ்க்கும் போடலாம், இல்லை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கு போடணுன்னாலும் போடலாம். கீழே ஒரு பேர்ல் ஹேங்கிங் மாதிரி வரும். இதுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும், நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்டெட்டாகவே இருக்கும். ரொம்ப ஸ்டெட்டுமே நல்லா ரொம்ப ரிச்சாக இருக்கும். சுற்றி ஒயிட் ஏடி ஸ்டோன் வரும், நடுவில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் வரும், ஒரு பேர்ல் ட்ராப்பிங்ஸ் வரும். பாருங்கள், என்னோடய ஃபிங்கர்ஸில் நான் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் சைஸ் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசு வருதுன்னு. ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு ஜுவல்லு, அவ்வளோ ஈஸியாக இது கிடைக்காது. இது பாருங்கள், இது நான் ஏற்கனவே இது வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு கரெக்டாக. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஜுவல் தான். குழந்தைங்களுக்கு போடலாம், அதே மாதிரி பெரியவங்களும் வந்து சிம்பிளாக போகணும் வெளியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை போடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், ஏடி ஸ்டோன் தான். இது வந்து இதுக்கு வந்து இதே மாதிரியே ஸ்டெட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு 2 இது மாதிரி வருது இல்லையா, அது வந்து 2 இருக்கும், அதுதான் ஸ்டெட்டு இதில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்து அதை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா. பாருங்கள், இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பிரேஸ்லெட்டுங்க. பிரேஸ்லெட் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பிரேஸ்லெட்டு. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஏடி ஸ்டோன் இருக்குங்க, ஏடி ஸ்டோனில் வரும் பிரேஸ்லெட்டு. இங்கே வந்து உங்களுக்கு ரிமூவபிள், இது வந்து அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் தான். இப்படி பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். லைட்டாக அப்படியே அழுத்தி உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும், இப்படி வச்சு இப்படி அழுத்தி உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இப்படி உள் பக்கமாக அழுத்தி இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. பாருங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வாங்கிட முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா அப்படியே 4 டைம்ஸ் ரேட் சொல்லுவாங்க. இது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 500 குறையாமல் சொல்லுவாங்க. நம்மளதில் அந்த ரேட்லாம் கிடையாதுங்க, அதில் பாதி தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதே சொன்னேன் இல்லையா, இந்த ஜுவல்லு அதிலே ஒயிட் கலர் ஒன்று இருக்குது. பாருங்கள், இது நான் உங்களுக்கு வச்சு கூட காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ட்ரைபாடில் எடுத்துகிட்ருக்கேங்க, அதனால் சரியாக எனக்கு இதில் கவர் பண்ண முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் கையில் தான் எடுத்துகிட்ருந்தேன், இப்போ தான் ட்ரைபாட் வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் ஸ்டெட்டு. இது வந்து கொஞ்சம் தாங்க நான் இப்போ நான் வந்து போடுற ஜுவல்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டுறேன் நான். அதாவது ஒரு 10% தான் என்னால் காட்ட முடியுது. பாருங்கள், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து நிறைய ஜுவல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சு தான், எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேணும்னா அதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா.
அதனால் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஜுவல்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியும். நிறைய பேர் வந்து செப்பரேட்டாக அனுப்ப சொல்கிறீங்க. என்னால் செப்பரேட்டாக அனுப்ப முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து குரூப்பு வச்சுருக்கிறதுனால நிறைய பேர் அந்த குரூப்பில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நான் பார்க்குறது, வாங்குறது இதுலேயே வந்து எனக்கு டைம் போயிடும். அதனால் என்னால் செப்பரேட்டாக அனுப்ப முடியாது. சாரி. நீங்கள் வேணும்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட நம்பர் வந்து நான் இதில் டிஸ்ப்ளேயில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி ஜாயின் பண்ணணுன்னு சொல்லி அதில் நீங்கள் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களை நான் என் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவேன். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரீசெல்லர் ஆப்ஷன் இருக்குது. ரீசெல்லர்ஸ் வந்து நல்லா இதில் ஏர்ன் பண்ணலாங்க. நானே அப்படி தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது. அப்புறமா தான் நான் வந்து இதை செப்பரேட்டாக பண்ணணுன்னு பண்ண ஆரம்பித்தேன். நல்லாவே இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் கிடைக்கும். ஆனால் ரெகுலராக பண்ணணும். ரெகுலராக நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டேட்டஸில் வைக்கணும். குரூப் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி குரூப் வச்சு பண்ணலாம். அப்புறம் மெதுவாக நீங்கள் வந்து சேனல், யூடியூப் சேனலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் கூட நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீசெல்லராக ஜாயின் பண்ணி இதெல்லாமே போட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தீங்கனாவே உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். அப்ராக்சிமேட் ப்ரைஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து 800ங்க. 800 சாரி 900 இது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தப்பாக சொல்லிட்டேன். 800ன்னு 900ங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும். பாருங்கள் இதனோட ஸ்டட்டு பாருங்கள். இந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் தாங்க இருக்கும். கம்மியாக நம்மளால் கொடுக்க முடியாது. ரொம்ப கம்மியாகவும் போனோம்னா குவாலிட்டி இருக்காது. அதுதான். இது பாருங்கள். இது வந்து 400 வருங்க. 400 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஏன்னா ஸ்டட்டும் பெருசு, உங்களுக்கு இது டாலரும் பெருசு. நல்லாயிருக்கும். போட்டிங்கன்னா லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ப்ரைஸு. இப்போ வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த காப்பர் ரேட்டு அது இது எல்லாமே ஜாஸ்தியானதுனால. அதனால் வந்து இது 200ங்க. இப்போ பாருங்கள் 200 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது பாருங்கள். இது 375 இது 375 ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டுமே. ஏன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பாருங்கள். இது 300 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது வந்து நான் முன்னாடியே வாங்கினதுனால இந்த ரேட்டுங்க. இப்போ எல்லாமே ரேட் அதிகமாகுது. ஏன்னா காப்பர் ரேட்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால தான் நம்மளால் எவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அஃபோர்டபுளாக தான் கொடுத்துட்ருக்கோம். அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது. ஓகே. தேங்க்யூ. இவ்வளோ தான் நான் சொல்லணுன்னு நினச்சேன். தேங்க்யூ. பை.